ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகா கல்யாணம் அப்கமிங் எபிசோடுக்காக சூப்பரான வருத்தமான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 24 to 26 செப்டம்பர்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, உங்கள் அபிமான தொடர் ஆகா கல்யாணம் கடைசி 2 வாரங்கள் அப்படின்னு டைட்டில் போட்டிருக்காங்க. அதனால தான் நான் வருத்தமான ப்ரொமோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவ்வளோ சூப்பரான ஒரு சீரியலோட கதையை ஏன் இவ்வளோ அவசரமாக முடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. இப்போ ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஐஸ்வர்யாவுக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஐஸ்வர்யாவும் குழந்தையும் வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் ஆரத்தி எடுக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சித்ரா பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவுமே நல்லவங்களாக எமோஷனலாக பேசுகிறாங்க. என்னோடய பேர குழந்தைய பார்த்ததுமே எனக்கு அப்படியே மனசே மாறிடுச்சு, நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ரொம்பவுமே எமோஷனலாக பேசுகிறாங்க. இப்போ அந்த குழந்தையும் வாங்கி பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, எல்லாத்திட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த வீட்டில் வந்து அப்படியே அழுது பேசி அந்த குழந்தைய வாங்கி கொஞ்சிறாங்க. பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னா கௌதமும் வராங்க. கௌதம் வந்து இப்போ ஐஸ்வர்யாவோட காலிலலாம் உளுந்து மன்னிப்பு கேட்டு, இனிமேல் நான் வேலைக்கு போகிறேன், ஒழுங்காக நியாயமாக சம்பாதிக்கிறேன், எனக்கு நீயும் குழந்தையும் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்து பார்த்தா ஐஸ்வர்யா எடுக்க போகும் முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி அடுத்த டைட்டில் போட்டுறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா அடுத்து 2 வாரம், அதாவது வர வாரம் இல்லாமல் அடுத்த வாரம், நமக்கெல்லாம் தெரியும் பிக் பாஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த சீசனை முடிச்சிருவாங்க. எப்படி பார்த்தாலும் இப்போ கதை செம சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் முடிக்கிறாங்க அப்படிங்கும்போது என்ன கமிட்மெண்ட்டுங்கிறது தெரியல. சூப்பராக இருந்துச்சு கதை. இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.